அது ஒரு அழகான வயல்வெளி. அந்த வயல்வெளியில ஒரு விவசாயி தனக்கு உண்டான எல்லா வயல்ல அறுத்த எல்லாத்தையும் எடுத்து ஒரு வண்டியில ஏத்திக்கிட்டு இருந்தானாம். அவன் எல்லாத்தையும் ஃபுல்லா ஏத்துனதுக்கு அப்புறமா அந்த வண்டிய மாட்டை வச்சு இழுத்து பார்த்தோம்னா அது பார்த்தா நகரவே இல்லையாம். ரொம்ப பாரம் ஜாஸ்தியா இருந்ததுனால அவன் நிறைய பேரை போய் உதவிக்காக வேண்டி கூப்பிட்டு போச்சுல, யாருமே உதவிக்கு வரவே இல்லையாம். நிறைய போற வரவங்களை கூப்பிட்டு பார்த்தோம்னா ஆனா யாருமே வரவே இல்லையா. உடனே என்ன பண்ணானா, ஆண்டவரை நோக்கி உதவி கூப்பிட்டானா. ஆனா அவனுக்கு எந்த பதிலுமே கிடைக்காதனால தானே அந்த காரியத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த வண்டியை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா மேல இழுத்துட்டு வந்துகிட்டே இருந்தானா. அந்த வண்டியை கொஞ்சம் கொஞ்சமா மேல சுலபமா ஏறி வந்துகிட்டே இருந்தான். எல்லாம் ஏறி வந்ததுக்கு அப்புறம் அவன் பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு நபர் அந்த வண்டிய அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வேண்டி தள்ளிக்கிட்டே இருந்தாராம். அப்போ அந்த நபர்கிட்ட இந்த விவசாயி சொன்னானா, நான் நிறைய பேரை ஹெல்ப் கூப்பிட்டேன், கடவுளை கூப்பிட்டேன், ஆனா யாருமே வந்து எனக்கு உதவியே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. உடனே அந்த உதவி செஞ்ச நபர் சொன்னாராம், நீ முதல்ல உனக்கு உண்டான காரியத்தை நீ ஸ்டார்ட் பண்ணும் போச்சுலதான் கடவுளா இருந்தாலும் சரி மற்றவங்களா இருந்தாலும் சரி உன்னை பார்த்து உனக்கு உதவி செய்ய வருவாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் நம்மளுக்கு உண்டான காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போச்சுலதான் அதை பார்த்து மற்றவங்களும் நம்மளுக்கு வந்து எந்த உதவி கேட்டாலும் உதவி செய்வாங்க. நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம்.